வணக்கம் தோழர்களே. பொதுவா ஆடுதான் நம்ம ஊர்ல ஆடிட்டு இருக்கோம் நம்ம அண்ணாமலை. ஆனா ஆட்டை உட்கார வச்சு அடிச்சு ஆடுறதுன்னு ஒரு ஆட்டம் இருக்குல்ல, அந்த ஆட்டத்தை இப்ப பண்ணிட்டு இருக்கிறது யார் அப்படின்னா அமைச்சர் செந்தில் பாலாஜி. இன்னைக்கு இஃப்தார் நோன்புல வேற லெவல் சம்பவம் நடந்திருக்கு. ஆடு கதற ஆரம்பிச்சிருக்கு, கலங்க ஆரம்பிச்சிருக்கு, பதற ஆரம்பிச்சிருக்கு, உட்கார வச்சு செஞ்சு விட்டுருக்காரு. ஆடுக்கு இப்பெல்லாம் கட்டஞ்செரியில போல இருக்குங்க அவங்க சொல்ற மாதிரியே. ஏன்னா வர்றவங்க போறவங்கலாம் வச்சு செய்யறாங்க, போறவங்க வரவங்களாம் ஆளுக்கு ஒரு அடி அடிச்சுட்டு போறாங்கன்னா பாத்துக்கங்களேன், அந்த அளவுக்கு சரியில்லை போல இருக்கு. அதுலயும் நேத்து நம்ம ஊரே திரும்பி பாக்குற அளவுக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சுல்ல. 7 மாநில முதல்வர்கள், எம்பிக்கள், துணை முதல்வர்கள், கட்சி தலைவர்கள் அத்தனை பேரையும் திரட்டி ஒரு பெரிய சம்பவத்தை நடத்தி விட்டோம்ல தமிழ்நாட்டுல. அந்த சம்பவத்துக்கு கர்நாடகத்துல இருந்து துணை முதலமைச்சர் DK சிவகுமார் வந்தார்ல, அவர்கிட்ட சும்மா இருக்க மாட்டாப்ல. அவருக்கு எதிராக நான் வந்து கருப்பு கொடி காட்டுறேன்னு அவர் கூப்பிட்டு பொலேர்னு போட்டுங்க, தம்பி உங்க ஆளுக உங்க கட்சி என்ன வந்து தீகார் சிறையில போட்டு பார்த்தாங்க, அதுக்கே நான் பயப்படல, வச்சு செஞ்சவன். நீ காட்டுற கருப்பு கொடியெல்லாம் எனக்கு என்ன ஆத்திரம். போ ஓரமா நின்று கருப்பு கொடி காட்டு, வாழ்த்துக்கள். அப்புறம் சொன்னாரு, அந்த பயலா அந்த தம்பியா எங்க ஊர்லதான் வேலை பார்த்துச்சு, எங்க பலம் என்னன்னா அந்த பயலுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நொட்டாங்கையில தட்டிட்டு போயிட்டாருங்க. வேற லெவல்ல அடி. ஆனா வலிக்காத மாதிரியே ஆடு ஒரு பிராக்டிஸ்ல இருந்துச்சு பாருங்க, அதுதான் வேற லெவலு. எம்டடிச்சாலும் நம்ம அண்ணன் கைப்புள்ள மாதிரி அப்படியே சமாளிச்சு அப்படியே கண்ணீர் வராம பல்ல கடிச்சு நிக்கிற ஒரு தந்திரம்லாம் நம்ம ஆட்டுக்குடிக்கு தான் வரும். இது ஒரு பக்கம் நடந்துச்சுங்க. இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இஃப்தார் விருந்து கரூர் மாவட்டம் பள்ளப்பட்டியில நடக்குது. இந்த பள்ளப்பட்டி அப்படின்னோடனே உங்களுக்கு பல ஞாபகம் வரும். பேர எங்கேயோ கேட்டிருக்கமே அப்படின்னு கூட நீங்க யோசிக்கலாம். நம்ம பல முறை இந்த பள்ளப்பட்டியை பத்தி பேசியிருக்கோம் தோழர்களே, பல முறை பேசியிருக்கோம். பல சம்பவங்களை சந்திச்ச ஊர் அது. அங்க பாத்தீங்கன்னா கரூர் மாவட்டத்துல பள்ளப்பட்டின்ற ஊரு முழுக்க முழுக்க இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய ஒரு பகுதி. அந்த பகுதிகளெல்லாம் அவ்வளவு ஈஸியா இந்த கும்பல்லாம் போய் ஆட்டெல்லாம் போட்டுற முடியாது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் 2021 சட்டமன்ற தேர்தல். அந்த தேர்தல்ல அந்த தொகுதியில அரவக்குறிச்சி தொகுதியில, அது பள்ளப்பட்டியெல்லாம் அந்த தொகுதிக்குள்ள வரும். அங்க நின்னு மண்ணை கவிச்சு நம்ம ஆட்டுக்குட்டி, சொந்த ஊர்ல நின்னு மண்ணை கவுன பெருமைக்குரியவர் தான் நம்ம ஆட்டுக்குட்டி. அரசியலுக்கே வர்றதுக்கு முன்னாடியே அரசியலை வியூகம் வகுத்து அந்த ஊர்ல வி த லீடர் அப்படின்னு ஒரு அமைப்பை தொடங்கி தெருவா ஆல்ரெடி பிரச்சாரம் பண்ணி பெண்களை திரட்டி சுய உதவி குழுக்களை எல்லாம் ஆரம்பிச்சு வேற லெவல் ஏற்பாடு பண்ணி வச்சுட்டு தான் போய் எலெக்ஷன்லயே நிக்கிறாப்ல. அந்த அளவுக்கு செட்டப் பண்ணி வச்சுட்டு போய் நின்னவர். ஆனா என்ன நடந்துச்சு, இந்த பள்ளப்பட்டிக்குள்ள ஓட்டு கேட்டு போறாருங்க, உள்ளேயே நுழைய விடல. இங்க உள்ளேயே வராத, இங்க நான் உனக்கு ஓட்டும் போட மாட்டேன், ஒண்ணும் பண்ண மாட்டேன், அப்படியே கிளம்பி போ, எதுக்கு போடாத இடத்துல வந்து உட்காந்துக்கிட்டு ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு பத்தி விட ஆடு கதர்னு கதறிச்சு. எங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, இஸ்லாமியர் ஊரு நாங்க வரக்கூடாதா, நாங்க என்ன இதுவா, இது எங்க சொந்த நிலம், எங்க சொந்த பூமி அப்படின்னு வழக்கம் போல உருட்டிட்டு இருந்துச்சு அந்த ஆடு. அதோட இன்னொரு சம்பவம் அங்கதான் நடந்துச்சு. நம்ம இத பலமுறை பேசியிருக்கோம். இந்த 214வது வார்டு ஞாபகம் இருக்கா, ஒத்த ஓட்டு அண்ணாமலை, அந்த சம்பவமும் அங்கதான் நடந்துச்சு. 214வது நம்பர் வார்டுல வெறும் ஒத்த ஓட்டம் வாங்கினது இந்த அண்ணாமலை. அந்த ஊர் மக்கள் எவ்வளவு கொலவெறியா RSS BJP எடுத்து நிக்கிறாங்கன்னு பாத்துக்கோங்க. ஏன்னா அவ்வளவு அறிவு நமக்கு இருக்குல்ல. அதனால அண்ணாமலைய வச்சு அடிச்சு ஏற்கனவே பிரியாணி போட்டவங்க நம்ம பாய்ங்க தான். அது பள்ளப்பட்டியில தான் நடந்துச்சு. 6 பேர் நின்னதுல 4 பேர் வத்தலும் தொத்தெல்லாம் ஜெயிச்சு போயிடுச்சு பாஜகல. ஆனா அதிமுக கூட இருந்து ஜெயிக்க முடியல. ஏன், அங்க செந்தில் பாலாஜியோட சொந்த ஊரு, களத்தை பக்காவா கட்டி வச்சிருந்தாரு. அதனால இது செலல, இது செக்கு செல்லல, இதோடைய அத்தனை அலப்பறையும் அங்க எடுப்படலைன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கடுப்புல தான் மேடையில நின்னுக்கிட்டு செந்தில் பாலாஜியை தூக்கி போட்டு மிதிப்பேன் அப்படிலாம் பேசினா அரைவே கட்டுத்தனத்தால நம்ம பார்த்தோம். அதனாலதான் செந்தில் பாலாஜியை தூக்கி உள்ள போட்டுட்டு இந்த மக்களவை தேர்தலையாவது நம்ம போய் நின்று எப்படியாவது கோயம்புத்தூர்ல ஜெயிச்சணும்னு ஆடு உருப்போட்டு பார்த்துச்சு. ஆனா முடியல, அதெல்லாம் தூக்கி தட்டி ஓரம் கட்டிட்டாங்க. அந்த பள்ளப்பட்டியில தான் இன்னைக்கு இஃப்தார் நோன்பு நடக்குது. இஃப்தார் நோன்பு திறக்கிறதுக்காக இவர் போயிருக்காரு. அங்க மக்கள்லாம் ஆயிரக்கணக்கில் திரண்டு இருக்காங்க. பக்காவா விழா போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அங்க பேசின பேச்சு தான் ஹைலைட்டான பேச்சு. என்ன பேசுறாரு செந்தில் பாலாஜி, இந்த பள்ளப்பட்டிக்குள்ள எந்த ஆடும் உள்ள நுழைஞ்சுக்க முடியாது. என்னவா, பள்ளப்பட்டிக்குள்ள ஒரு ஆடு உள்ள நுழைஞ்சுக்க முடியாது. அப்படி ஒரு ஆடு உள்ள நுழைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, வெளியே போக முடியாது. பள்ளப்பட்டி ஒன் வேயா, உள்ள ஒரு வயலும் நுழைய முடியாது. ஆனா வந்து உள்ள நுழைஞ்சிட்டேன்னு வச்சுக்க, வெளியே போக முடியாது. இது என்ன பாட்ஷா படம் மாதிரி இருக்கு.
ஏன்னா அப்படிதான் அடிச்சாங்க இன்னைக்கு. உள்ளேயே நுழைய விடாம தான் அடிச்சு ரோட்டோடய பத்தி விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மிரட்டி விட்டுருக்காரு. எவ்வாறு நீ நினைக்கிற மாதிரி எங்க வேணாலும் போய்க்கலாம், அதெல்லாம் இங்க நடக்காது, வச்சு செஞ்சிருவாங்க பள்ளப்பட்டி மக்கள் அப்படின்னு அவர் பேசியிருக்காரு. அதோட மட்டும் விடல, அடுத்து ஒண்ணு சொன்னாரு பாருங்க, அதுதான் ஹைலைட்டே. இன்னைக்கு சமூக வலைத்தளங்கள்ல அதுதான் பேசு பொருளாக மாறி இருக்கிறது. ஆயிரக்கணக்கான ஆடுகளை அறுத்து குர்பானி கொடுத்தா அது பக்ரீத் காலம், ஒரு ஆட்டை கொத்துக்கறி போட்டா அது தேர்தல் காலம். இது எப்படி யோசிச்சுட்டு வந்தாருன்னு எனக்கு தெரியலங்க. குர்பானின்றது அங்க கடவுளுக்கு படைக்கிறது, எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவாங்க. அந்த குர்பானி கொடுக்கறது அப்படின்றது நீங்க பார்க்கலாம், ஒட்டகத்தை கூட வெட்டி மொத்தமா உட்காந்து சாப்பிட்டு அதை கடவுளுக்கு கொடுப்பாங்க. கடவுளை நினைச்சு அதை மொத்தமா சமைச்சு எல்லாரும் மொத்தமா உட்காந்து சாப்பிட்றது அவங்க வழக்கம். இஸ்லாமியர்களுக்கு அது ஒரு நல்ல பண்பாடு. ஐயோ எச்சி வச்சுட்டேன் நான் தின்ன அப்படிலாம் இல்லை, மொத்தமா உட்காந்து சாப்பிட்ற வழக்கம் ரொம்ப நல்ல வழக்கம் அங்க இருக்கு. அது குர்பானி கொடுக்கறதுன்னு சொல்லுவாங்க. அதனாலதான் இங்க பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு, அதாவது இந்தியாக்குள்ள கால் ஊன்றின பிறகு குர்பானி கொடுக்க கூடாது. ஸோ ஒட்டகத்தை தடை செய்யப்பட்ட விலங்கு அருவி எங்க ராஜஸ்தான்ல, அங்கதானே ஒட்டகம் அதிகமா இருக்கு, அங்கதானே இஸ்லாமியர்கள் குர்பானிக்கு ஒட்டகத்தை வெட்டுவாங்க, அதை தடை செஞ்சாங்க. இப்படி ஒன்னொன்னா மாட்டுக்கறி தடை, எல்லாமே இஸ்லாமியர்களை நோக்கி அவர்கள் வச்ச அசிங்கமான ஆட்டம் தான் அந்த ஆட்டம். இங்க என்னன்னா அவர் சொல்றாரு, இங்க பாருங்க, 1000 ஆட்டை வெட்டி குர்பானி கொடுத்தா அது பக்ரீத் காலம், ஒரே ஆட்டை கொத்துக்கறி போட்டா அது தேர்தல் காலம். அப்ப என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு ஆடு நமக்கு சிக்கிருச்சுங்க, வச்சு கொத்துக்கறி போட்டோம்னா அது தேர்தல் காலம். ஒரு ஆடுல எத்தனை ஆடு வந்தாலும் சரி, உள்ளேயும் வர முடியாது, உள்ள வந்தா வெளியும் போக முடியாது. பல்லவடி அன்போடு சுவையான பிரியாணி கொடுத்தா அது திருமணம். அன்போட சுவையான பிரியாணி கொடுத்தா என்ன, அது திருமணம். அதே போல கஞ்சியும் வடையை கொடுத்தால் அது ரமலான் நோன்பு திறக்கின்ற காலம். ஆயிரக்கணக்கான ஆடுகளை அறுத்து குர்பானி கொடுத்தா அது பக்ரீத் காலம். பல்லவட்டி உள்ளார் அனைவரும் ஒரே ஆட்டை கொண்டுகை கொண்டாது தேர்தல் காலம், அது தேர்தல் காலம். ஒரு ஆடுல எத்தனை ஆடு வந்தாலும் சரி, உள்ளேயும் வர முடியாது, உள்ள வந்தா வெளியும் போக முடியாது. பாத்தீங்கல்ல, வேற லெவல் சம்பவம் இல்ல. இதுல என்ன தெரியுங்களா, கொத்துக்கறி பல இடத்துல இந்த ஆட்டை போட்டிருக்கோம். இந்த ஆடு என்ன நினைச்சுன்னா, உள்ள வச்சிட்டோம்னா இந்த தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் முடிகிற வரையும் ஒரு தூக்கி உள்ள போட்டோம்னா நம்ம ஈஸியா கொங்கு பெல்ட்ல ஜெயிச்சிடலாம். அதனாலதான் அவர் உள்ள இருக்காருன்ற தைரியத்துல தான் நாங்க குறைஞ்சது 20 இடத்துல ஜெயிப்போம்னு அரிச்சுவைங்க. அப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு அவங்களுக்கே தெரிஞ்சிருச்சு, ரொம்ப பொய் சொல்றோம், கம்மியா சொல்லுவோம்னு சொல்லிட்டு 5 இடத்துல ஜெயிப்போம். அதுல கூடலூர் தொகுதி, நீலகிரி டிஸ்ட்ரிக்ட், அதே போல இங்க கோயம்புத்தூர், திருநெல்வேலி ஒரு 5 இடத்த சொல்லி இதை நாங்க ஜெயிச்சிருவோம், தென்காசி எல்லாத்தையும் சொன்னாங்க. அப்புறம் தென் சென்னை, இதுல கட்டாயம் நாங்க ஜெயிச்சிருவோம் அப்படின்னு உருட்டி விட்டானுங்க. அதுலயும் கோயம்புத்தூர்ல கண்டிப்பா ஜெயிச்சிரும் ஆடு அப்படின்ற அளவுக்கு பயங்கரமா பில்டப் பண்ணாங்க. தெருவா போனாரு, முதியோர் இல்லத்துல போய் அங்க இருக்கிற வயோதிகர்கிட்ட அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி துண்டெடுத்து கண்ணெல்லாம் ஒத்திக்கிட்டு அவ்வளவு ஆக்ஷன், அவ்வளவு நாடகம் நடந்துச்சு அப்போ. ஆனா என்ன அங்க சிக்கலாயிருச்சுன்னா, அங்க பேட்டியில கூட சொல்றாரு அண்ணாமலை, நீங்க அந்த பேட்டியை 100 தடவை கேட்பீங்க. என்ன சொன்னாரு தெரியுமா? எழுதி வச்சுக்கோங்க, திமுக கோயம்புத்தூர்ல டெபாசிட் வாங்காது, எழுதி வச்சுக்கோங்க, டெபாசிட் வாங்காதுன்னு. அதை பல இடத்துல சொல்லியிருக்காரு, டெபாசிட் வாங்காதுன்னு பல நேரம் சொல்லியிருக்காரு. ஆனா அதுக்கப்புறம் போற போக்குல அசால்ட்டா நொட்டாங்கையில திமுக கூட்டணி அடிச்சு ஜெயிச்சுட்டு போவோம், அப்புறம் கதறிட்டே கிடப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் கல்ல ஓட்டுன்னு வர அதுன்னு வருது எல்லாமே சொல்லுவாரு. இங்கேயும் அப்படிதான் போட்டாரு, எப்படியாவது கோயம்புத்தூர்ல நம்ம ஜெயிச்சிருவோன்னு. ஆனா என்ன நடந்து போச்சுன்னா, உள்ள உட்காந்து ஸ்கெட்சை போட்டு ஆட்டை தூக்கி பிரியாணியை போட்டு விட்டாரு செந்தில் பாலாஜி. இது எதிர்பார்க்காத ட்விஸ்ட் ஆகி போச்சு. பயங்கரமா அவமானப்பட்டு தோத்து போனாரு இந்த பீஸு. இது தோத்து போனது மட்டும் இல்ல, செந்தில் பாலாஜி வெளியே வரக்கூடாதுன்றதுக்காக ஈடியை வச்சு எல்லாத்தையும் பண்ணாங்க. கடைசியில் அவர் என்ன பண்ணிவிட்டாரு, வெளியே வந்த உடனே முதல்ல கரூர்ல இருக்கிற பாஜகவை டமால்னு போட்டு உடச்சு மொத்தமா முடிச்சு விட்டாரு. மொத்த பாஜக காரனும் இப்ப திமுகக்குள்ள உட்காந்துக்கிட்டான். ஐயோ, அந்த ஆடு கூட இருந்தா மொத்தமா தோல் கூட மிஞ்சாது போல இருக்கே, உரிச்சு காய போட்டுருவாங்க போல இருக்க. கட்சி பல இடங்கள்ல பாஜக உடைச்சு இனி தேராதுன்னு சொல்லி திமுகலையும் மற்ற கட்சிகளையும் சேர்றத பாக்குறோம். அப்போ ஒரு விஷயம் புரிஞ்சுச்சா, ஒரே ஒரு ஆட்டை கொத்துக்கறி போட்டா அதுதான் தேர்தல் காலம் அப்படின்னு சொன்னார் பாரு, வேற லெவலுங்க. அது என்னமோ துண்டா ஒரு அடி அடிக்கிறாரு செந்தில் பாலாஜி.
நம்ம ஆளுங்களாம் சொல்லுவாங்க, நம்ம அண்ணன் வடிவேல் படத்துல கூட வரும், ஒருத்தி வந்தாப்பா அவ கராத்தா படிச்சிருப்பாரா, ஓங்கி ஒரு அடி அடிச்சா மேல வந்துருச்சுன்னு இல்லையா. அது போலதான் அட்டி. அது என்னமோ தெரியல, இந்த வாரம் பூரா போறவங்க வரகிட்டலாம் ஆட்டுக்குட்டி அடி வாங்கிட்டு இருக்கு. பார்த்து சூதானமா நடந்துக்குங்க அண்ணாமலை. எதுக்கு தேவையில்லாம வாயை விட்டு வம்பழுத்து வாங்கி கட்டிக்கிறீங்க? கொஞ்சம் ஸ்மூத்தா போங்க, அப்பதானே முன்ன பின்ன ஆனாலும் கொஞ்சம் கெத்து காட்டலாம். சரிதானே நான் சொல்றது?